Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Hi everyone. நம்ம இன்னைக்கு ஆரி எம்ப்ராய்டரியில் பேசிக்ஸ் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இதுக்கு நான் அயன் நீடில் எடுத்திருக்கேன், அப்புறம் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ஜரி த்ரெட்டை வந்து ஒரு நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்போது இந்த நாட்டை வந்து இந்த 2 ஃபிங்கரால் பிடிச்சிட்டு இந்த ஃபிங்கரில் இப்படி ஒரு சுற்றி இப்படி கொண்டு வந்துக்கணும். இப்போ இந்த கிளாத்துக்கு இந்த கிளாத்து வந்து கிளாத்துக்குள்ளே இருந்து த்ரெட்டை வந்து எடுக்கும்போது இப்படி எடுக்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எப்போவுமே ஊசியை வந்து 90 டிகிரியில் தான் வச்சுருக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த டைரக்ஷனில் இப்போ நம்ம போட போகிறோம், ஸ்டிச் போட போகிறோம் அப்படின்னா இந்த நீடிலோட ஹூக் வந்து நம்ம எந்த டைரக்ஷனில் போட போகிறோமோ அந்த டைரக்ஷனில் தான் வைக்கணும். இப்போ நான் கிளாத்தில் வந்து நீடில் வந்து 90 டிகிரிஸில் வச்சுருக்கேன். ஹூக் வந்து நான் இந்த டைரக்ஷனில் போட போகிறேன், ஸோ இந்த டைரக்ஷனில் வச்சுருக்கேன். இப்போ கிளாத்துக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். கீழே அடியில் நான் த்ரெட்டை வச்சுருக்கேன், நான் அப்போ செஞ்சு காட்டின மாதிரியே. இப்போ நான் அதை எடுக்கிறேன். இப்போ இந்த சர்ஃபேஸ் கிட்ட வந்ததுக்கப்புறம் இப்போது ஹூக் வந்து இந்த சைடில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், அப்படியே திருப்பி 180 டிகிரிக்கு ஹூக் வந்து இந்த சைடில் இருக்குது. இப்போ அப்படியே திருப்பி 180 டிகிரிக்கு இழுக்கிறோம், திருப்பினதும் ஊசியை திருப்பினதும் த்ரெட்டு வெளியில் வந்துடும். இப்போ அடுத்த ஸ்டிச்சு போட போகிறோம். இப்போ சேம் அதே மாதிரி 90 டிகிரியில் நீடில் இருக்குது. நீடில் இன்சர்ட் பண்ணுறோம். கீழே த்ரெட்டை நீடில் சுற்றி ஒரு சுற்றுறோம். இப்போது சர்ஃபேஸ் கிட்ட வந்ததுக்கப்புறம் அப்படியே 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம். நீடில் ரொட்டேட் பண்ணதும் த்ரெட் வெளியில் வந்துடும். சேம் இப்போ திருப்பி 90 டிகிரியில் நீடில் வச்சுருக்கோம். இப்போது நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். கீழே த்ரெட்டை நீடில் சுற்றி ஒரு சுற்றுறேன். இப்போது 180 டிகிரி நீடில் ரொட்டேட் பண்ணுறேன், த்ரெட் வெளியில் வந்துடும். 90 டிகிரியில் வச்சு இன்சர்ட் பண்ணுறேன். கீழே த்ரெட்டை சுற்றுறேன். சர்ஃபேஸ் கிட்ட வந்ததும் 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுறேன், த்ரெட் வெளியில் வந்துடும். இப்படி ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கும்போது செயின் ஸ்டிச் வரும். ஆரி எம்ப்ராய்டரியில் இந்த செயின் ஸ்டிச் மட்டும்தான் பேசிக் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சை வந்து மாடிஃபை பண்ணி தான் மற்ற ஸ்டிச் வரும். ஸோ இது ஒன்று கற்றுக்கிட்டாலே மற்ற எல்லா ஸ்டிச்சையுமே ஈஸியாக நம்ம போட முடியும். ஸோ இப்போ கீழே எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம கீழே உள்ளதை பார்க்க போகிறோம். ஊசி இன்சர்ட் பண்ணுறேன். நான் அப்போ சொன்ன மாதிரி அந்த த்ரெட்டை வந்து ஊசியோட ஹூக்கில் வந்து மாட்டினதும் அப்படியே த்ரெட்டை மேலே இழுத்துடுறேன். இப்போது ஊசியை சுற்றி ஒரு சுற்றுறோம். ஊசியில் சுற்றும்போது ஒரு சுற்று தான் சுற்றணும், இப்படி தான் சுற்றணும், இப்படிலாம் சுற்றக்கூடாது. ஒரே ஒரு சுற்று, ஜஸ்ட்டு லைட்டாக சுற்றினா போதும். அப்படி கண்டினியூஸாக நம்ம ஊசியில் இப்படி தான் நூலை வந்து விடணும். ரொம்ப சுற்றக்கூடாது, லைட்டாக ஒரே ஒரு சுற்று, அவ்வளோதான். அந்த ஹூக்கில் போய் ஜஸ்ட் அந்த த்ரெட்டு வந்து மாட்டணும், அவ்வளோதான். சும்மா அப்படி லைட்டாக நம்ம சுற்றினாலே அந்த ஊசியில் உள்ள ஹூக்கை மேலே தூக்கும்போது அதில் போய் மாட்டிக்கும். இப்படி கண்டினியூஸாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கணும். கீழே வந்து இந்த ஒர்க் மட்டும்தான், இப்படி த்ரெட்டை அந்த நீடியில் சுற்றி த்ரெட்டை ஒரு சுற்றுறது மட்டும்தான் கீழே.
இதுதான் கிளாத்து, இது ஊசியோட ஹூக்கு இது. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறது இந்த டைரெக்ஷனில் நம்ம தைக்க போகிறோம். ஸோ இந்த ஊசி 90 டிகிரியில் இருக்கணும். அப்புறம் ஹூக் வந்து எந்த டைரெக்ஷனில் நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த டைரெக்ஷனில் இருக்கணும். இப்போது நம்ம கிளாத்துக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணிடுவோம். 90 டிகிரியில் வச்சு இன்சர்ட் பண்ணிடுவோம். இப்போ என்ன பண்ணணும், த்ரெட்டை வந்து நீடியில் சுற்றி லைட்டாக இப்படி இன்சர்ட் பண்ணணும். இப்போ எடுக்கும்போது அந்த ஹூக்கோட நீடிலோட ஹூக்கில் வந்து த்ரெட்டு வந்து நல்லா மாட்டிக்கும். இப்போது சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ் ரெண்டும் ஹூக்கோட நீடிலும் இந்த கிளாத்தும் மீட் பண்ணுற இடத்துல வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நீடியில் வந்து அப்படியே ஒரு 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ண போகிறோம். இந்த 180 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது நீடில் வந்து எப்படி ஆயிரும், இந்த சைடுக்கு வந்துடும். இந்த ஹூக் வந்து இந்த பக்கமாக, அதாவது நம்ம எந்த டைரெக்ஷனில் போடுறோமோ அதுக்கும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்துடும். இப்போ வெளியில் வரும்போது ஈஸியாக வந்துடும். வெளியில் நீடில் த்ரெட்டும் ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். 90 டிகிரியில் வைக்கிறோம், இன்சர்ட் பண்ணுறோம், த்ரெட்டை வந்து ஒரு சுற்றுறோம். அதுக்கப்புறம் இந்த சர்ஃபேஸில் வர இடத்துல வச்சுட்டு இந்த ஊசியை வந்து 180 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறோம். அப்போது இந்த டைரெக்ஷனில் இருந்தது ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு ஹூக் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக த்ரெட்டு வந்து சர்ஃபேஸ்க்கு மேலே வந்துடும், த்ரெட்டும் நீடிலும். அதுக்கப்புறம் திருப்பி பழையபடி இந்த மாதிரி பொசிஷனுக்கு மாற்றிட்டு திருப்பி நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும்.